எல்லாருக்கும் அன்புக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா காசு ₹1 செலவு பண்ணாமல் உங்கள் வீட்டிலேயே உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் செய்ய போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 2 மாதம் முன்னாடி நான் டிஐஒய் வீடியோ செஞ்சுருந்தேன், எப்படி வீட்டில் இருந்தபடி கூலர் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ப்ரோ. மாதத்துக்கு இது மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபைனலாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், சரி செய்யலான்னு சொல்லும் போது எனக்கு திடீர்னு ஒரு பையனோட ஞாபகம் வந்துச்சு. அந்த பையனும் நம்மள மாதிரி நிறைய டிஐஒய் வீடியோஸ்லாம் செய்வாப்பில். ஒரு டெக் சேனல் தான், பாக்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையன் நல்ல ஒரு கிரியேட்டர். ஆனால் யூடியூப் நல்ல கிரியேட்டர்ஸை அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அந்த டெக் சேனலில் ஏகப்பட்ட டெக் சேனல் இருக்கிறதால நம்மளால் பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அந்த விஷயம். அதனால் இன்றைக்கி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வீடியோவில் தான் நம்ம செய்கிறோம். ஒரு நல்ல கிரியேட்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. பாக்ஸ் தமிழ் சேனலோட அஃபிஷியல் நம்ம சொல்ல போனால் அவர் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நல்ல விதத்தில் அவரும் நாளைக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் யூடியூபராக மாறுவார். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் நீங்கள் இப்போ புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுறக்கூடிய வீடியோக்கு எல்லாமே உங்களுக்கு உடனே பெல் வரும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ்னால் அது பேக் சைடு கிராச் ஆகி யூஸ் பண்ணாமல் இருப்போம், அல்லது அந்த அயன் பாக்ஸே ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் ஆகாத ஒரு அயன் பாக்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ்வை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு செலவு இல்லாமல் எளிமையாக வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் எவ்வளவோ பொருள் வேஸ்ட்டாக இருக்குது, அதை வச்சு ரொம்ப ஈஸியாக அதை செய்யலாம். அதனால் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்காங்க நண்பா. நமக்கு தேவையான பொருட்கள், அதாவது வீட்டுக்கு வெளியே அவுட்டோர் ஸ்விட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் பண்ணிக்காங்க, ஒயர் வெளியே வரதுக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே நம்ம ஸ்விட்சை ஃபிட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஹைலம் போர்டை எடுத்துக்காங்க. இது எதுக்காகனா, இது எவ்வளோ தான் ஹீட் பண்ணாலும் தீப்பிடிச்சு எரியாது, அதுக்காக தான் இந்த ஹைலம் போர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு மெட்டல் பாக்ஸ் எடுத்துக்காங்க நண்பா. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எஃப்எம் உடைய ஒரு மெட்டல் பாடியை தான் நான் எடுத்திருக்கேன். சென்டரில் 2 ஹோல்ஸ் பண்ணிக்காங்க. அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பழைய ஒரு மெட்டல் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே, அதை எடுத்துக்காங்க, வேஸ்ட்டாக இருக்கக்கூடியதை. நெக்ஸ்ட் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் அல்லது யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸோடைய அடிப்பகுதியை தனியாக எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த காயில் அட்டாச் இருக்கக்கூடிய பிளேட்டுக்கு சென்டராக பார்த்து 2 ஹோல்ஸ் பண்ணிக்காங்க, நம்மளுடைய மெட்டல் பாக்ஸோட ஃபிட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நிறைய அயன் பாக்ஸ் நம்ம ஒர்க் ஆகாமல் தூக்கி போட்டிருப்போம். காரணம் என்ன, அந்த சென்டராக இருக்கக்கூடிய யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் காயில் தான். ஸோ அந்த காயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ₹50 தான் வரும். எல்லா எலக்ட்ரிக் ஷாப்லையும் நம்ம வாங்கி அந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டா நம்ம அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட மெட்டல் பாக்ஸை ஃபிட் பண்ணுறதுக்காக கிளாம்பை நம்ம கடையிலலாம் வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தகரத்தை ஒரு கிளாம்ப் மாதிரி கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிட்டு அதை 2 சைட்லேயும் ஹோல்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி கொஞ்சம் ஸ்க்ரூ அண்ட் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட் அந்த மெட்டல் பாக்ஸோட அந்த அயன் பாக்ஸோட அடிப்பகுதியில் 2 ஹோல்ஸ் பண்ணோம் இல்லையா, அது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி 2 ஸ்க்ரூ பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அயன் பாக்ஸுக்கு சென்டராக இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் காயில் டேரெக்டாக அந்த மெட்டல் பாக்ஸில் நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, அந்த எலிமெண்ட் காயில் டேரெக்டாக இரும்பில் படுற மாதிரி வச்சோம்னா அந்த எலிமெண்ட் காயில் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த அயன் பாக்ஸோடைய அடிப்பகுதியே நம்ம அந்த மெட்டல் பாக்ஸோட ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்கிட்ட அயன் பாக்ஸோடைய அடிப்பகுதி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய நபர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை வாட்ஸில் அந்த எலிமெண்ட் காயில் வேணுமோ ஸோ அந்த எலிமெண்ட் காயிலும் ஒரு பேரட்டரும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் நண்பா. நெக்ஸ்ட்டு 2 ஒயர் வேணும் நண்பா. ஸோ நீங்கள் அந்த அயன் பாக்ஸில் யூஸ் பண்ண ஒயர் பிளாக்கை கூட எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் ஹோல்ஸ் வழியாக அந்த ஒயரை எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹைலம் போர்டில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த 2 ஒயரையும் மேலே எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் அயன் பாக்ஸில் என்ன சர்க்யூட் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த எலிமெண்ட் காயிலோட எஜ்ஜில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவோட ஒரு ஒயரை ஸ்க்ரூ பண்ணிக்காங்க அல்லது சால்ட்ரிங் பண்ணிக்காங்க. இன்னொரு ஒயரை ஹீட் அட்ஜஸ்ட்மெண்டர் அல்லது பேரட்டர் வழியாக வரக்கூடிய ஒயரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இதோடைய சர்க்யூட் ஃபார்முலா ஒன்றுமே இல்லை, அந்த வெளியே இருந்து கரண்ட்டை நேராக பேரட்டர் வழியாக அல்லது ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வழியாக ஒரு இன்புட் வரும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை எடுத்துக்காங்க. இன்னொன்று டேரெக்டாக அந்த எலிமெண்ட் காயிலேருந்து எடுத்துக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண கிளாம்பை அந்த மெட்டல் பாக்ஸோடு சேர்த்து அந்த சுவிட்ச் பாக்ஸோட அந்த 4 சைடும் வந்து நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ரெடி. இதுக்கு மேலே நம்ம நார்மலாக எப்பவும் போல் நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வித கரண்ட் ஷாக்கும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை செஞ்சதும் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ண கிடையாது. இதை வந்து தொடர்ந்து ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3 ஹவர்ஸ் இதை ஹீட் பண்ணி இதை பல டெஸ்டிங் பண்ண பிறகு தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடலாம் அல்லது வெடிச்சிடலாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த உள்ள யூசேஃபில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் காயில் வந்து ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்து ஒரு குரோமியம் கம்பி தான் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ தான் ஹீட் பண்ணாலும் அந்த ஹீட் ஆகும்போது அந்த கம்பி வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட் சர்க்குலேஷன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது. அதனால் எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் எந்த ஒரு வெடிக்கும் அதெல்லாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஏன்னா நார்மலாக நம்ம அயன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் காயில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் இருந்தபடி இண்டக்ஷன் ஸ்டவ் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த கிரியேட்டிவிட்டி இதில் இன்னும் நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி காட்டுன்னு நினச்சிங்கன்னா அவர் செஞ்ச மெத்தட்லேயே இன்னும் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி நல்லா கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணலாம். அது உங்களோட கிரியேட்டிவிட்டி. ஆனால் இந்த பொருள்லாம் வந்து நம்மள்ட்ட வீட்டில் தூக்கி போடுற பொருளை வந்து நம்ம இது மாதிரி செய்யும் போது ஏதோ ஒரு ஆபத்துக்கு வந்து இந்த மாதிரி பொருள்லாம் உபயோகப்படும். நம்ம வீட்டில் திடீர்னு கேஸ் காலியானா கூட இந்த இதில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மார்க்கெட்டில் உள்ள இண்டக்ஷன் வந்து என்ன விலைன்னு தெரியும். ஆனால் நம்ம இண்டக்ஷன் வாங்காமல் நம்ம வீட்டில் இருந்தபடி செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவிட்டி தான். கண்டிப்பாக நல்ல ஒரு கிரியேட்டர் சொல்லலாம் பாக்ஸ் தமிழ். கண்டிப்பாக ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் சேனலோட அஃபிஷியல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். போயிட்டு அவர் சேனலில் போய் ஸ்பேம் பண்ணுங்கள் விஸ்டம்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும்னா ஒரு நாள் லைக் பண்ண வந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் வந்துடுங்க. அது மாதிரி நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்கமிங் இது மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருங்க. மண்டி சேன் முகமது பாய்.